கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரே ஒரு வார்த்தையை எடுக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரர் தன்னை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வரும்போது அந்த வசனத்தை பாட்டின் ஐயா இங்கே வரணும்னு சொன்ன உடனே அந்த வசனம் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஊழியத்தை பற்றி ஊழியக்காரர்களுக்கு கொடுத்ததான ஒரு நல்ல ஆலோசனையை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றதினால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம்? மேலே உள்ள அதிகாரங்களில் வாசிக்கும் போது இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை விவரித்து சொல்லிக்கிட்டே வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏனென்றால் அந்த மோசேயின் ஊழியம் எப்படி இருந்துச்சு, அந்த இப்பொழுது இருக்கிறதான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம், அப்பொழுது உள்ள ஊழியம் ஒழிந்து போகிறது. ஆனால் இப்பொழுது செய்கிறதான ஊழியம் ஒழிந்து போகிறது அல்ல, அது நித்திய மகிமைக்குரியது, நித்தியமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் மாத்திரமல்ல, மேன்மையாக பிரகாசிக்கக்கூடியது. ஆகையினால இந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தோமானால் ஊழியத்து நிமித்தமாக ஒரு நாள் நமக்கு சோறு வரவே வராது. அல்லேலூயா. 2024 வருஷம் வரைக்கும் சோறு வந்திருக்கலாம். அப்பப்போ எலியாவை போல போதும் ஆண்டவரேன்னு படுத்திருக்கலாம். ஆனால் 2025 வருஷத்தில் தீர்மானம் பண்ணுவோம், இல்லை நான் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் என்னை அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு இரக்கத்தையும் கிருபையும் தந்தவர் என் கூட இருக்கிறார். ஏனென்றால் அந்த மகிமையில் நீதிமான்களுடைய பாதை எடுத்துக்கொண்டால் மகிமையிலிருந்து மகிமைக்கு போய்கிட்டே இருக்கும். நீ ஒரு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசித்து கொண்டே இருக்குமா, ஆழத்தை ஆழம் கூப்பிட்டு கொண்டே இருக்கும். மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை காணக்கூடிய ஊழியம்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்ததான ஊழியம். ஆகையினால் இப்படி ஊழியம் உடையவர்களாகிய நாங்கள், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருக்குது. நம்ம எல்லாரும் இரக்கத்தினால பெற்றுக்கொண்டோம், தயவினால பெற்றுக்கொண்டோம். அநேகரிடத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பக்தரிடத்துலலாம் ஆண்டவர் கண்டிப்பாக இருந்தார். சரியில்லையா, அது யாருடைய பிள்ளைன்னு பார்க்க மாட்டார். ஆரோனுடைய பிள்ளை நாதாப், அபியூ, இவர்கள் எல்லாரும் யாரு? ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான். நான் பின் நாட்களில் தகப்பனுடைய ஊழியத்தை வந்து நின்று செய்யக்கூடிய ஊழியர்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கல. சரியில்லையா, டக்குன்னு அங்கே அடிச்சு சாகடிச்சிட்டாரு. இரக்கத்துக்கு அபாத்திரம் போயிட்டாங்க. நீங்களும் நானும் எத்தனையோ முறை எதுலையோலாமோ நெளிஞ்சி வளைஞ்சி தடுமாறி விழுந்து எழும்பிலாம் நிற்கிறோம். ஆனவரேன்னு கூப்பிடும்போது அவருடைய இரக்கம் அப்பப்போ நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தயவை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். என்னுடைய திறமைன்னு நினைக்கலாம், உங்களுடைய சாமர்த்தியம் நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்து நினைக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்களா, அதில் கொஞ்சம் தாங்க. நல்லா பாடவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். தொண்டையில் கை வச்சுட்டா போதும், லைட்டாக முடிஞ்சு போச்சு. என்னுடைய பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், பழைய ஒரு பாஸ்டர் பாபின்னு. அவர் சொல்லுவார் அடிக்கடி, அவர் தான் நிறைய பாடல்களை கட்டினார். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியது. அந்த பாடல்களை கட்டும்போது அவர் சொல்லுவார், அந்த பாடல் என்று சொல்லி தம்பி, அந்த பாடலை கட்டும்போது ஜான்கிற ஒரு பாஸ்டர், இவர் 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது என் தொடையிலிருந்து வந்துச்சு தம்பி அந்த பாட்டு அப்படின்னார். என்னடா தொடையிலிருந்து பாட்டு வந்துச்சா? என்னடா தொடையிலிருந்து என்ன பாட்டு வந்துச்சு? பைபிள் இருந்து தானே வரும். இல்லை, தொடையில் அவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு. இந்த தொட்டி கட்டி அவ்வளோ உள்ளுக்குள்ள ஆழமாக போச்சு, பயங்கரமான குழி மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் தான் சுகம் தருவார்னு சொல்லி தெய்வீக சுகத்துக்காக காத்திருந்தோம். மருத்துவர்கிட்டத்தில் போகலை, ஹாஸ்பிட்டல் போகலை, மருந்து எடுக்கலை, கர்த்தர் சுகம் தந்தார். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி தொட்டு எண்ணெய் பூசுங்கள்னு சொல்லியிருக்குது. அப்படி பூசி சுகமாச்சு. அந்த சமயத்தில் தான் வந்த வார்த்தை தான் கிருபை தாங்குச்சு. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையோ வைத்தியரா
வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையோ. இயேசு அல்லாஹ் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காருமில்லை. இயேசு அல்லாஹ் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்கார். ஹல்லேலூயா. ஆகையினால் இப்படிதான் ஒவ்வொருத்தர் ஜீவனுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று கட்டுக்கதைகளையும் மற்றதையும் பார்த்து, சினிமாக்காரனை பார்த்துட்டு அவன் டியூனை பார்த்துட்டு உங்க டியூன் எங்களுக்கு வந்தது எங்களுடைய பாடலை பாடுவதற்கு துணையாக இருக்குதுங்கிற பாட்டு அல்ல இது. இன்னைக்கு அப்படித்தானே போகுது. அப்படி துவங்கி அப்படியே காலான போல போயிருது. அதல்ல ஜீவன். இன்றைக்கு பாருங்க, எங்கேயோ துவங்கினது, எங்கேயோ கனடா போகிற அமெரிக்காவில் போ, அங்கேயும் இந்த தமிழ் மக்கள் அதை இருந்து அந்த பாடலை பாடுறாங்க. எங்கேயோ மூலையில் உட்கார்ந்து ஜெபிச்சு கொண்டிருந்த கூட்டம் எங்கேயோ மூலையில் ஒரு அறையில் இருந்து கர்த்தர் செய்த கிரியை அற்புதம். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு, அந்த இரக்கம் கிடைக்கிறதுக்கு தான் 123ஆம் சங்கீதத்தில் அழகா தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் மையே நோக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால் இரக்கம் என்பது பரலோகத்தின் தேவனிடத்தில் தான் இருக்குது. என்னமோ நான் போட்ட பிச்சையில் அவன் வளர்றான். நீ மனுஷனிடத்திலிருந்து வந்த அவன் என்னைக்கு காலமெல்லாம் நீ எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாலும், பெற்றுக்கொண்டு நீ வளர்ந்தாலும், அவன் நான் அன்னைக்கு போட்ட பிச்சைங்க அதில் தாங்க நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். ஆனால் எங்கள் தேவன் அப்படி அல்ல. அந்த இரக்கத்துக்கு நான் நன்றியாக இருக்கிறோமே, நீங்களும் நானும் அந்த இரக்கத்துக்கு நன்றியாக இருக்கிறோமே, நன்றியாக இருக்கிறானேன்னு சொல்லி அவர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தூக்கி 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 நம்ம சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்மிலே மகிமை அடைவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆங்கினால இந்த இரக்கத்தை, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் இரக்கம் பெற்றோம். அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இந்த ஊழியம், அந்த ஊழியம் அந்த ஊழியத்தில் ஏதோ கிடைக்குது. அதாவது மன்னாங்கிறது அறிஞ்சிக்காங்க. மன்ன மோசே செய்த ஊழியத்துக்கும் யோசுவா செய்த ஊழியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மோசே செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்னா, அற்புதங்களை அடையாளங்களை செய்துதான் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் யோசுவா செய்த ஊழியம் அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சுக்காங்க. யோசுவா செய்த ஊழியம் அப்படி அல்ல. அது மகிமைக்குள்ள ஜனங்களை கொண்டு போகிற ஒரு ஊழியம். யுத்தம், போராட்டம், 7 ஜாதிகளோடு போராடணும், 31 ராஜாக்களோடு போராடணும், யுத்தம் பண்ணி அந்த கோட்டையை தகர்க்கணும். அங்க நடந்துச்சு. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது, கையை கொண்டு நீட்டணும்னு அற்புதம் நடந்துச்சு, நடந்துட்டு வந்துட்டான். இந்த யோர்தான்ல வந்தவன் அப்படி நடக்கல. ஹல்லேலூயா. இங்க வந்தவன் அப்படி நடக்கல. நீ விசுவாசத்துல போகணும். நான் பிளக்கட்டையா, அன்னைக்கு எங்க முற்பிதாக்கள் அப்படிதான் எங்களை நடத்திட்டு வந்தாங்க, அதுபோல நடக்கணும்னா இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போறியா, ஆசாரியுடைய உள்ளங்கால்கள் யோர்தானத்துல போய் படட்டு, வை காலை எடுத்து, காலடி எடுத்து வை, தன்னால என்ன செய்யும் யோர்தான். அது எப்படிங்க இப்படி ஓடுது யோர்தான், வெள்ளம் கரபுரண்டு ஓடுது, இதுல போய் காலடி எடுத்து வைக்க சொன்னா எப்படி? இந்த ஜனங்களை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்து கானான், அந்த பக்கம் பார்த்தா கானான், அதற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இப்ப இப்படி போகும்போது எப்படி போகிறது, எப்படி கடந்து போகிறது? நீ வை. உடனே யோசுவா ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு கீழ்ப்படிந்தான். தேவ சமூகத்தில் இருந்து 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 யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகியே போகலையா? ஹல்லேலூயா. அவனுடைய வாலிப நாட்களில் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலேயே கிடந்தாவன். யோசுவா, காலேப், இவர்களுக்குள்ள இருந்த ஆவி ஒரு விசுவாசத்தின் ஆவி. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசத்தின் ஆவி. விசுவாசமும் கீழ்ப்படிதல் இணைந்துதாங்க செயல்படும். மண்ணாங்கிறது வானத்திலிருந்து விழுந்துரும். மண்ணா கிடைக்குத, அது வானத்திலிருந்து தன்னால உன் வீட்டுக்கு வந்துடும். உன் வீட்டுக்கு முன்னாடி கதவை திறந்தா மண்ணா வந்துடும். சுவிசேஷம் எப்படி கிடைக்கும்? ஆனா அப்பம் அப்படி கிடையாது. அப்பம் வேணும்னா எங்க வரணும்? நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும்.
அங்கே தான் அப்பம் உண்டு, எல்லா இடத்துலையும் கிடையாது. அந்த அப்பத்தை புசிச்சாதான் நீ எங்கே போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அப்பம் வந்து மேஜையில் வந்து இருக்கும், அங்கே வரணும். அந்த இடத்துக்கு வந்தால் தான் முடியும். மற்றது போல ஐயோ அங்கே அப்படி கிடைக்கும். அதனால வானத்திலிருந்து பொழிந்த மண்ணாங்கிறது சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, காஸ்பல் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, அவங்களுக்கு ஜனங்க அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறோம், உபதேசங்களை கொடுக்குறோம், சத்தியங்களை கொடுக்குறோம், ராத்திரில விழுத்து கிடந்து ஜெபம் பண்ணி ஜீவனை கொடுக்க பிரசங்கம் பண்ணுறோம். அதான் உபதேசம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் எங்கே உள்ள அப்போ? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அப்போ. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அப்பத்தை நம்ம ஜனங்களுக்கு கொடுக்குறோம். ஏனென்றால் ஜனங்கள் அந்த மகிமைக்கென்று கொண்டு போக முடியாக, இனி வருகிற பலன் மேல் அவர்களுக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்க முடியாக. இதற்காக தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை எனக்கு யாரோ சொன்னதெல்லாம் வந்து அறிவிச்சிட்டு போகிறேன்னா ஒன்றும் அங்கே நடக்காது. இன்றைக்கு அப்படி தான் ஒரு ஊழியக்காரன் சொன்னேன், என்னடா பிரசங்கம் பண்ணேன், லோக்கல் போயிட்டு இருந்தேன், என்ன பிரசங்கம் பண்ணேன், ஊழியக்கார கூட்டத்தில் கேட்பேன், பிரசங்கம் பண்ணதை சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ சொல்லும்போது அவங்க ஒரு ஊழியக்காரன் சொன்னான், நான் போனேன், கர்த்தர் எனக்கு ஒரு தூதும் கொடுக்கல அப்படின்னு. ஜெபம் பண்ண கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துறதுக்கு பிரசங்கம் பண்ண அனுப்பினோம்னா அவங்க சொன்ன வார்த்தை என்ன? போன கர்த்தர் எனக்கு ஒரு தூது கொடுக்கல, அந்த சபைக்குரிய தூது கொடுக்கல. பானையில் சோறு இருந்தால் தானே அகப்பையில் வரும். உனக்குள்ள வசனம் இருந்தால் தானே அங்கே வலிய வரும். உள்ள ஒன்றும் இல்லை. அதுக்காக கர்த்தர் மேலே ஒரு பழியை போட்டுறது. உனக்குள்ள வார்த்தைகள் இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய கல்விபாணி நாவை தருவார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஏதோ தங்களுக்குள்ள ஏதோ ஆண்டவர் தனக்குள்ள அவருக்கு கொடுப்பாரு, கொடுக்கறத தான் சொல்றது மாதிரி எல்லாம் செய்யற மாதிரி உனக்குள்ள இருந்தா அந்த ஜனங்களுக்கு என்னென்ன அவசியங்களோ அதை தருவாரு. கொடு. என் சபையிலேருந்து எல்லாரும் அங்கே போயிட்டாங்க பாஸ்டர். ஒரு ஊழியக்காரன் வந்து புலம்புனா, நான் உடனே சொன்னேன், ஒன்றும் சொல்லலை, பண்ணிக்கு போடுற தவிடாவது போடு. பண்ணிக்கு போடுற தவிட்ட திங்க பார்க்குறான், அதுக்கு ஆசையாக இருக்கிறான், அது கூட கிடைக்காதனால தாண்டா போனான். அவன் தவிடு கிடைச்சிச்சுன்னா பண்ணி மேய்ச்சிட்டே கிடந்திருப்பானே. உண்டா இல்லையா? என்ன சொல்றீங்க? அது கூட கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஊழியர்களா இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன், விசுவாசிகள் மத்தியில் நம்ம பேச முடியாது. இன்னைக்கு அவர்களுடைய நிலவரம் அப்படி இருக்குது. இன்னைக்கு இவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதனால இல்லை நாம் எவ்வளவுக்கு உன் ஜீவனுக்கு ஈடாதான் ஜனத்தை தருவேன்னு சொல்லி உனக்கு பதிலாக மனுஷரையும். அப்படியானால் உனக்கு பதிலாக மனுஷர் என்றால் நீ எப்படியோ அதே மாதிரி தான் உன் மனுஷரும் இருப்பாங்க. நீ எப்படி இருக்கிற, உன் சுபாவம் எப்படி இருக்குது, நீ கோவக்காரனா, முரட்டுத்தனம் உள்ளவனா, நீ பொருளாசக்காரனா, நீ வாக்குவாதம் உள்ள சண்டைக்காரனா இருந்தால் உன் சபைக்கு வர விசுவாசிகள் அப்படி தான் இருப்பாங்க. ஒன்று, ஜீவனுக்கீடா ஜனங்கும் போது நீ எவ்வளவுக்கு அவ்வளோ ஜீவனை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தான் ஆத்துமாக்களை கத்த தருவார். ஜீவனை கொடுக்குறேன்னா என்ன? ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. ஜீவன் ரத்தத்தில் இருக்கு, ரத்தம் ஜீவன்ல இருக்கு. லேவியராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம், ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் எப்படி போகுது? அப்ப ரத்தத்தை கிழிச்சு விடுறதா? இல்லை. ரத்தம் அந்த மருத்துவர் சொல்றாங்க 5 விதத்தில் இந்த ரத்தம் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியேறுதா. ஒன்று, கண் விழிச்சிருக்கிறோமே ராத்திரி எல்லாம், கண் விழிப்புனால ரத்தம் வெளியேறுகிறதா ஒன்று. ரெண்டாவது, சத்தம் போடுறதுனால ரத்தம் வெளியாகுதான். ரெண்டாவது. மூணாவது, உபவாசம் எடுக்கிறதுனால ரத்தம் வெளியாகுது. நாலாவது, சரீரத்தில் பாடுபடுறோமே, வேர்வையின் துளிகள் ரத்தமாக மாறுது, ரத்தமாகுது. அழுகிறமே, கண்ணீர் வெடிக்கிறமே, ஏன் அழுது சாகிற சொல்றாங்களே, இந்த 5 காரியங்களால ரத்தம் வெளியேறுது. அப்போ அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு இந்த 5 இயேசுவிடத்தில் இருந்துச்சு. எபிரேயக்காரர் சொல்றார், அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சார். அப்போ பலத்த சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் பக்தமோடு தான் ஜெபிக்கணும். எனக்கு எத்தனையோ நாள் தெரியும், நான் டிபிஎம்ல இருக்கும்போது சரி, இங்கே இருக்கும்போது சரி, வெளியில் வந்த சமயத்தில் சத்தம் போடுறதுக்காக எங்கேயாவது ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிடும். ஏன்னா வீட்டில் இருந்து கத்த முடியாது. கத்தி தான் இங்கே ஏசு ஜெபிச்சான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செய்ய முடியாது. நீங்கள் பவரை ஏற்றிட்டு அங்கே போய் உட்காந்து கை வச்சுட்டா தன்னால் எழும்பிடுவாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அப்படி தான் எங்கள் சிஸ்டமாக 2 பேரை நான் அனுப்பிவிட்டேன் ஐசியூ வார்டுக்கு. போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அவங்க போய் அந்நிய பாஷை பேசி கட்டான்னு அந்த அம்மா இப்போ பஞ்சாபில் இருக்குது.
உள்ள விடலை. அடுத்து நான் போல என்ன விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் பார்த்துட்டு உங்கள் அம்மா மாதிரி தான் இங்கே வந்தாங்கய்யா. அட பாவி மக்கா, இப்படி போய் பொழப்ப மண்ணில் பொழப்புல மண்ணை போட்டீங்களே, ஊழியத்தில் மண்ணை போட்டுட்டீங்களே. எங்கே கத்தணுங்கிற ஞானம் கிடையாது, எங்கே சத்தம் போடணும், எங்கே சோகம் பண்ணணும், எங்கே கூப்பிடணும் இல்லை. நீ உட்காந்து பேட்டரி சார்ஜ் பண்ணு, உட்காந்து தோத்திரம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு. போய் இப்போ பொண்ணும் சீஷர் யூதர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, எல்லா ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கத்தக்க. இயேசு ஒன்றும் இல்லையே, ஒரு சுருக்கமான ஜெபம் பண்ணார், பரலோகத்தை தொட்டுச்சு. சுற்றி இருக்கிறவங்க அறியட்டும், நீர் இப்பொழுது எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியே வந்துட்டான் லாசரு. பரலோகத்தின் தேவனை பார்த்து ஆசீர்வதிச்சு அப்பத்தை சோபம் பண்ணி கொடுத்துட்டார். அங்கே அந்நிய பாஷை பேசி ஒரு அலம்பு பண்ணி ஒரு கத்தி ஒரு பெரிய மேஜிக் பண்ணி இந்த வடக்கு அந்த நடக்கு ஜீம் பூம்பாம் பண்ணுறாங்கங்க. வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. சில இடங்களில் பெண்டிகாசு ஊழியக்காரன் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. அவங்க இந்தியாவில் இப்படி தானே பண்ணுறாங்க. அயல் நாடுகளில் போனால் ரொம்ப கடந்த 40 நாளாக கடந்த அக்டோபர் நவம்பரில் கனடாவில் இருந்தேன். சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இந்த பகுதியில் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் தான். ஐயோ, இந்தியாவிலேருந்து வர்ற பாஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது. என்னையும் தானே, நானும் அந்த கணக்கு தானே, நானும் இந்தியாவிலேருந்து வந்தவன் தானே. நான் வார்த்தையில் சொல்ல முடியும், பாஸ்டர் அவங்கள மாதிரி எங்களை நினைக்காதீங்க, என்ன நினைக்காதீங்க நான் சொல்ல முடியுமா? அவன் நடக்கையில் தான் காட்டணும். நடக்கையினால் அவர்கள் என்ன செய்யுங்க, ஆதாயப்படுத்திக் கொள்ளு. இல்லை வேண்டாம், அதுக்கு வரல. நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லதான் வந்தேன். உன் காணிக்கைக்கு வரல. என்ன இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை எம்ஜிஆருக்கு இருந்த வெளிப்படுத்தல் இல்லையே இன்னைக்கு மக்களுக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனாலே வந்துடுது. எம்ஜிஆர் கேட்குறாரு, ஏயா ஏந்தானோ? காமராஜர் தாங்கையான்னு கேட்டார். ஏயா கொண்டு போய் கடலில் கொண்டு கொட்டுறீங்க கோதுமையை? அதை எங்கள் தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு தாங்க, தமிழ்நாட்டுக்கு தாங்கய்யா. நாங்கள் அந்த கப்பலுடைய வாடகை கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிடுறோம். ஏன்னா அந்த மக்கள், அமெரிக்காவில் உள்ள மக்கள் கோதுமையெல்லாம் விளைஞ்சி குடோனில் சேர்ந்துருச்சுன்னா மறு வருஷம் விவசாயம் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்களை சோம்பேறிகள் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டே வாங்கி அதை கொண்டு போய் கடலில் கொட்டிக்கிட்டு இருந்தான். அதை தான் பெருந்தலைவர் காமராஜர் வாங்கினார். வாங்கி என்ன செஞ்சார், மதிய உணவுன்னு சத்துணவு திட்டம் போட்டார். புரட்சித் தலைவர் வந்தார், ஏன் நாங்கள் அங்கே வாங்கணும், எங்கள் நாட்டிலே இருக்குதுன்னாரு. ஹல்லேலூயா. அதான் என் கையை நாங்கள் ஏன் ஏந்தணும், எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு நெஞ்சு இருக்குது, நேர்மை இருக்குது. ஓடினாரு, நடந்துச்சு அது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு மக்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு நேர ஆப்போசிட் ஆயிடுறாங்க. கேட்டா இல்லை வேண்டாம் வேண்டாம், உனக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும். எனக்கு பணத்துக்கு எங்களுடைய பாஸ்டர் ஒருத்தர் எம்ஜி ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, பணம் ஓம் பின்னாடி வரணும், பணத்துக்கு பின்னாடி நீ போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்க அல்ல நாங்கள். ஆடுகளை மேய்ச்சி பால் குடிக்கிறவர்கள், பண்டியை மேய்த்து தவிடு திங்கிற கூட்டம் இல்லை. ஒரு அலேலியா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். இப்போ நான் வளர்ந்துட்டதுனால பாஸ்டருக்கு என்ன, அவர் வளர்ந்துட்டாரு, நிறைய ஊழியம் இருக்குது சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதே இந்த வேத புத்தகத்தை தூக்கிட்டு திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் உள்ள புதுக்கோட்டையில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். டிபிஎம்லேருந்து வெளியில் வந்து இங்கே அப்போஸ்தலர் ஏஜே பெஞ்சமின் ஐயா வெளியில் வந்து 92 செஞ்சால், நான் 95 எல்லா இடங்களுக்கு நாங்கள் போகிறேன். யார் யாரெல்லாம் உங்களுடைய சபை விட்டு வெளியில் ஊழியத்துக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ, ஊழியத்துக்கு நான் அழைச்சிட்டு வேண்டான்னு வெளியத்து வீட்டுக்கு போனால் அவங்க எங்கே போவான், அவனை வச்சு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பெரியவங்க இடத்துல சொல்லி வெளியே போனேன். எல்லாம் எழுதி கொடுத்து 10 ரூபா கூட கையில் எடுக்கலை. தூத்துக்குடி எங்களுடைய தகப்பனார் ஒரு கவர்மெண்ட் ஆடிட்டர், தம்பிமாரெல்லாம் நல்ல லாயர், ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் டாக்டர் எல்லாமே இருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. வீட்டு பக்கம் போக மாட்டேன். என் தகப்பனார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொன்னார், ஊழியத்துக்குன்னு போகிற கடைசி வரைக்கும் ஊழியக்காரனாக இருக்கிறதுனா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என்னால் முடியல திரும்பி வந்துடுவேன்னா இந்த வீட்டை விட்டு தாண்டாதன்னார். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஒரு அப்பா இப்படி சொல்கிறார், செய்ய மட்டும் செய்யுப்பா, முடியலனவா பார்த்துக்கலான்னா எந்த தகப்பனும் சொல்லுவான். ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு, சவுக்கடிமாக இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கு பின்னாடி நான் யோசித்தேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்துச்சு. அவர்களுக்கு பாரமாகக்கூடாது, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. ஒரு பையன்கிட்ட கொண்டு பெட்டியை கொண்டு கொடுத்தோம், பேச்சுலராக ஒரு தம்பிக்கிட்ட. தெரு தெருவாக போய் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன். பைபிளை தூக்கிட்டு கிராமங்களில் போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு, அங்கே ரோட்டில் பசிக்கும். டிபிஎம்மில் நல்ல 10 வருஷம் நல்ல
வசதியாக ஊழியம் செய்துட்டு பெரிய பெரிய சபைகள் இந்த மணி அடித்தா சோறு கிடைக்கும், எல்லாம் வரும். ஆனால் இங்கே நேர் ஆப்போசிட். எத்தனை நாள் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கினேன், புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில். புதுக்கோட்டை அதுக்கு சாட்சி சொல்லும். மரத்தில் புளிய இலத்தில் உள்ள புளியங்கீரையெல்லாம் புளிய இலையை பறித்து சாப்பிட்டு ரோட்டில் உள்ள அடிபம்பில் தண்ணி அடித்து குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தெருவில் உள்ள அந்த சின்ன சின்ன கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அந்த நீல நீளமாக ஒரு செடி வளர்ந்துருக்குமே, அது என்னது, முடக்கத்தானா நீளமாக ஒன்று இருக்குமே, அப்படி கொடி மாதிரி படந்துட்டு வரும் முடக்கத்தான். அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதை ஒன்றுக்கு அது துவையில் அரைச்சி சின்ன 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 4 இலை உள்ள கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து குழம்பு அதை வச்சு இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் நான் ரோட்டில் அங்கங்கே சுற்றுறதை பார்த்துட்டு, எங்கிட்ட சர்ச்சு இருக்குது, சர்ச்சை வாடகைக்கு நடத்துங்க, நான் சென்னைக்கு போகிறேன், என்கிட்ட ஆத்துமாக்கள் இல்லைன்னு சொன்னார். உடனே நான் என்ன சொன்னேன்னா, இல்லை எனக்கு கொடுக்க வாடகை கிடையாது அப்படின்னு. இல்லை நீங்கள் நடத்துங்க, கிடைக்கும் போது தாங்க அப்படின்னாரு. சோத்திரம். உடனே அங்கே போனேன். பார்த்தா நல்ல ஒரு பாய் போட்டிருக்குது, ட்ரம் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஃபேன் இருக்குது, வேறு என்ன வேணும்? தலை சாய்க்க ஒரு இடம் இருக்குது. அந்த தம்பி வீட்டிலேருந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே படுத்தேன். அங்கே உட்காந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆத்துமாக்கள் இல்லை, சுவிசேஷம் இந்த வர்றான் அந்த வர்றவன் ஒருத்தர் வரமாட்டாங்க. பார்ப்பேன். ஆனால் 9 மணிக்கு உட்காந்துருவேன். உட்கார்ந்த 9 மணி எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த எங்களை உருவாக்கின பக்தர்கள் ஆராதனை ஒரு டைம் சொன்னால் அந்த டைமில் நீ ஆரம்பிச்சிடணும். அந்த ஆள் வரட்டும் இந்த ஆள் வரட்டும், அவங்க வந்த பிறகு செய்யலாம் இவங்க வந்த பிறகு செய்யலான்னு இல்லை. நீ 9 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லி வச்சுட்டா அந்த 9 மணிக்கு ஆண்டவர் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அந்த 9 மணிக்கு தேவ சமூகத்தை நீ கனம் பண்ணு, கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். 9 மணிக்கு நான் பாட்ட ஆரம்பிப்பேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், பிரசங்கம், சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி நான் தான் சாட்சி சொல்லுவேன். ஆசீர்வாதம் நான் தான் போடுவேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, சோறு கூப்பிடும், மச்சி சாட்சி கொடுக்கும். இந்த சோறு கேட்குது, மச்சியும் கேட்குது, 1000-16,000 தூதர்கள் கேட்குறாங்க. சீஜானுங்கிற எங்கட பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு ஒரு வார்த்தை, தம்பி கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தையை 2000 பேருக்கு சொல்லலாம், 200 பேருக்கு சொல்லலாம், 2 பேருக்கு சொல்லலாம். அந்த வார்த்தையை யாருமே 2 பேர் இல்லாட்டாலும் அந்த வார்த்தை மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ள இருக்குது. அதுவே பெரிய பலன். ஹல்லேலூயா. ஆகையினால 2 வாரம் 3 வாரம் எனக்கு தெரிஞ்ச 3-4 வாரமாக ஒரு ஆத்துமாக்கள் கிடையாது. ஆனால் சபையை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிறகு ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒருவராக வந்தவங்க எனக்கு ஒரு பம்பு ஸ்டவ் கொடுத்தாங்க, ஒரு பாத்திரம் அவங்க வீட்டில் உபயோகப்படுத்தி 7 ஜனங்க வந்தாங்க. இப்படி தான் ஆரம்ப நாட்களில் பிரியமானவர்களே அந்த இடங்கள்லேருந்து ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த நாட்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் ராத்திரி என் கூட ஒரு நர்ஸ் அம்மா கர்த்தர் ராத்திரி என் கூட வந்து பேசினார் பாஸ்டர், எங்களுடைய லேண்டில் பாதியை கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுக்க சொன்னார். நான் சிரித்தேன், என்னடா இல்லை பாதி எழுதி கொடுக்கணுமா, என்கிட்ட காசு இல்லை. என்ன, என்கிட்ட லேண்டு 50 சென்ட் வாங்கி வச்சுருக்கிறேன் அந்த மெயின் ரோட்டில், அதில் 25 சென்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அம்மா என்கிட்ட பைசா இல்லைம்மா, நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த, கூட்டிகிட்டு போய் கொடுக்குறேன். ஒரு அலேலியா சொல்லுங்களேன். இப்படி தான் கர்த்தர் செய்த கிரியை அப்படி தான் நடந்துச்சு பிரியமானவர்களே. யாரிடத்துலையும் போகலை. எம்ஜிஆர் பாணி, இயேசு கொடுத்த பாணி. பஸ்ஸில் வர்றேன், யாரும் இல்லை போல, சொன்னாங்க நீ போகாத, நீ இந்த சபையை விட்டு வெளியே போன, இண்டிபெண்டனாக ஊழியம் செய்யணும், சபை ஆரம்பிக்கணும்ட்டு போனால் எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறத நான் கேட்குறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து பேசின வார்த்தைகள் 10ஆம் வசனத்தை பேச, பார் பிடுகும் இடிக்கும் கட்டவும் நாட்டவும் ராஜ்யங்கள் மேலே நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை வச்சுட்டு தான் புறப்பட்டது. பஸ்ஸில் அதைரியமாக அப்படியே கசக்கத்தோடு வர்றேன். கழுதையை கொண்டு பிழையாமல் உணர்த்துறது போல கர்த்தர் பேசுகிற, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்னு. பாரு, கழுதைக்கு உணர்த்து பிழையாம உணர்த்துறதுக்கு ஒரு கழுதை யாரை கொண்டோ உணர்த்துறார் ஆண்டவர். இல்லை, ஜீவிப்போம். நடந்துச்சு. ஊழியர்களை கர்த்தரின் கூட வந்து ஐக்கியப்படுத்தினார். ஜெபம் பண்ண எனக்கு சப்போர்ட்டுக்கு மாத்திரம் பாஸ்டர் பெஞ்சமின் வருவார், செய்வோம். தேவனிடத்தில் இருந்து இறக்கம் பெற்றிருக்கிறோம். அழிஞ்சு போகலை, மாண்டு போகலை, விழுந்து போகலை. அந்த 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்பக்கத்திலும் நெருக்கம், ஒடுங்கி போகலை, கலக்கம், மனமுறியலை, துன்பப்பட்டோம், கைவிடப்படலை, தள்ளப்பட்டோம், மடிஞ்சு போகலை.
8 வசனம் 9 வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது, இந்த மண்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நெருக்கம், ஒடுக்கம், கலக்கம், துன்பம், தள்ளப்பட்டதல், விழுந்தே போனாலும் விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் நடத்துகிறவர் பிரியமானவர்களே, அவர் கைவிடாதவனா பிரியமானவர்களே, நடத்தினார். எப்படியாவது அந்த பகுதியில் மெயின் இடத்துல ஒரு இடம் வாங்கணும்னு பிரயாசப்பட்டேன். ஆனால் கையில் காசு கிடையாது. எங்களுடைய வாடகை கொடுக்க அந்த இடத்துல அந்த பாஸ்டர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, தம்பி நான் சர்ச்சை நடத்த போகிறேன், நீங்கள் காலி பண்ணுங்க. அவ்வளவு சபை வளர்ந்துருச்சு. வளர்ந்த உடனே என்ன செஞ்சுட்டா, காலி பண்ணுங்க. அந்த காலி பண்ணி வந்துட்டு அவர் கடைசியில் இல்லை இதை தாங்க நாங்கள் வாங்கிடுறோன்னு கேட்கல. அது ஒரு பெரிய சாத்திரம் இருக்கட்டும். இன்னொரு இடம், ஆண்டவர் 12-15 வருஷமா வாடகை வீட்டிலே உட்காந்துட்டு, ஆண்டவர் என்ன ஆண்டவர், எல்லா பக்கமும் போய் பார்த்தோம், இடம் கிரவுண்ட் எல்லாம் போய் பார்க்குறோம். ஆனால் கையில் காசு டப்பு லேது, கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்களுடைய சிஸ்டர்ஸ், என் கூட இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் போகிற வீட்டுக்கு இருக்கிற சாப்பாட்டுக்கே இல்லை, எங்கேயாவது போய் பார்க்கலாமே. அந்த ஃபெல்லோஷிப் போங்க, இந்த ஃபெல்லோஷிப் போகிறது பெருசு இல்லை, அந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறதுனால எனக்குள்ளே அது பக்தி விருத்தியையும் என் விசுவாசத்தையும் எனக்குள்ளே இருக்கிற ஊழியத்தையும் தட்டி எழுப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பக்தி விருத்திக்குரியதாக, என்னை பலப்படுத்தக்கூடியதாக, எனக்குள்ளே இருக்கிறத, எனக்குள்ளே இருக்க டவுனாக இருக்கிற என்னை சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எனக்குள்ளே இருக்கிற பலனும் போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. போனால் நீ அவங்களுக்கு அது வாடகை கிடைக்கும், உங்களுக்கு இடம் வாங்கி தருவாங்க, உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும். ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்லுவார், நான் அது அங்கே போய் நிற்கிற நேரத்தில் என் முழங்கால நில்லை, என்கிட்ட தேவ சமூகத்தில் இல்லை, நான் உனக்கு தரமாட்டேனா. இப்படியே இந்த விசுவாசத்திலே இருந்து 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 2-3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரேஷன் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சபைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்க்கும்போது வாங்கணும்னு நினச்சோம். புரோக்கர் இங்கே இருக்குது, ஃபாதர் அங்கே இருக்குது ஃபாதர். ஏன்னா அவங்களுக்கு ஊழியக்காரங்கன்னா ஏதோ வெளிநாட்டு பணம் வந்துருந்தா அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் போவேன், என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க சிரிப்பாங்க, வீட்டுக்கு காய் வாங்கிட்டு வர சொன்னால் தக்காளிக்கு காசு இல்லைங்கிறாரு, ஏன்னா புரோக்கர் கூப்பிட்றான்னு போகிறாரு. நான் சொன்னேன், தேசத்தில் எம்மட்டு நீளம் உண்டு அம்மட்டும் நடந்து திரி. ஆபிரகாம் அப்படி சொன்னார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. விசுவாசங்கிறது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், பைத்தியக்கார மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்க மண்டையில் உரைக்காது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பொறுப்படுத்த நான் இங்கே பட்டாபுரம் வந்துட்டேன். வந்தவொடனே அங்கே ஒரு தபால் வந்துருச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் அங்கே வச்சுட்டு வந்தேன். அவர் பாஸ்டர் உங்கள் பேருக்கு ஒரு தபால் வந்து, தம்பி அதை ஓப்பன் பண்ணுன்னு. ஓப்பன் பண்ணால் அந்த தபாலுக்குள்ளே 80 லட்சம் ஒன்லி, 80 lakhs ஒன்லி. எத்தனை சொல்லுங்கள், எவ்வளவு? ஒரு அம்மா 80 லட்ச ரூபா செக்கு சாதாரண தபால் அனுப்பிட்டு ஆண்டோடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு நான் கனம் பண்ணது கிடையாது. பரலோகத்தில் போய் அவங்கள பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படிதான் செய்வார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆபிரகாமுடைய விசுவாசம் நிறைவுக்குள்ள வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு தெரியுமா? ஆண்டவருடைய விசுவாசம் கொடுத்துட்டாரு. ஏன் லேட் பண்றாரு? சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். ஆனா இடையில அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்துல ஃபெயில் ஆகி போனான். உன் கற்ப பிறப்பு தான் உனக்கு சந்ததியை நான் தருவேன், உன்னை கற்பத்தில் பிறக்கிற குமாரன் தான் உனக்கு சுதந்திரவாளின்னு சொன்ன பிறகு இடையில அப்ப கொஞ்சம் ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ளவனா அவனா, இல்லாட்டா அந்த அடிமையா இருக்கிறான் அவனா, வீட்டில் அந்த அடிமைக்கு பிறந்திருக்கிறான் அவனா, அந்த வீட்டில இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறான் அவனா, இல்ல இல்ல அங்க இருக்கிறான்டா ஒருத்தன். அங்க கொஞ்சம் டவுட் வருது, அங்கே கொஞ்சம் கொசமுசா நடக்குது. விசுவாசத்தில் இன்னும் வளரல. அந்த விசுவாசம் வளர்ந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த நிறைவு வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. அதனால என் விசுவாசத்தில் இன்னும் நான் வளர வேண்டியது இருந்துச்சு. இதே பட்டாபுராமில் அப்படிதான், ஒன்றும் இல்லாமல் பாஸ்டர் மார்ட்டினுக்கு தெரியும், வெறும் மணலில் தரையை விரிச்சு, தரையில் மணலில் தான் பாய் விரிச்சு, அந்த இடத்துல வெறும் தார் ஷீட்டு போட்டு வச்சுருந்தோம். சுற்றிலும் வெறும் வேலி போட்டிருக்கும். மாடு போய் ராத்திரி பார்த்தோன்னா எல்லாம் மாடு உள்ள சர்ச்சுக்கு ஹாலுக்குள்ளே வந்திருக்கு. எல்லாம் பனந்தூண் வச்சுருப்பாங்க. அதில் தான் மாடு சாணி போட்டு அங்கே படுத்து கிடக்கு. காலையிலேருந்து சாணி அள்ளி போடுவோம், சுற்றிலும் வேலி போடுவோம். மறுநாள் அதை சரிச்சு போட்டுரும். அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் படுத்திருந்தா ஒரு நேரம் படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, மேலே பாம்பு போகுது, பெரிய பாம்பு. ஐயோயோன்னு பார்த்து துள்ளி குதித்து வெளியே வந்துட்டேன். இப்படி தான் அந்த இடத்துல இருந்தது. பிரியமானவர்களே, நான் சபையாரிடத்துல சொன்னேன், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டே கர்த்தர் சபையை கட்டுவார். ஹல்லேலூயா.
நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். இப்படி தான் கர்த்தர் ஊழியங்களை கட்டினார். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கம் இதான் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம், அவசரப்படுறோம் சில நேரங்களில். பொன் என்பது 1 பேதுருடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறது போல விலையேற பெற்றது. அழிந்து போகிற பொன் விலையேற பெற்ற அது அப்படி அழிந்து போகிற பொன் அக்னியில புடமிடுகிறது போல அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான் நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் தேவன் ஊழியர்களை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். லேவியர்களுக்கு தம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் சுதந்திரத்தை வைக்கல. அவர்களை கர்த்தர் வேறு பிரித்தது எதுக்காக? 3 காரியத்துக்காக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தால், லேவியின் கோத்திரத்தாரை கர்த்தர் எதுக்கு பிரித்தெடுத்தார்? பிரித்தெடுத்ததற்குரிய காரணம் என்ன? 1, அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவர்கள் ஆராதிக்க. 1, அவர்கள் சுமக்க வேண்டும். அவர்கள் தேவ சமூகத்தில், அந்த வசனத்தை வாசிங்க, அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். 1. 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 3வது, அவருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக தான் லேவியர் என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். அந்த விஷயத்தை பாருங்க. அதுல என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். இதைத்தான் பவுல் அழகா சொல்றாரு. இப்போ என்ன, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்ன செய்தார்? என்னை பிரித்தார். ஜனத்தை விட்டு பிரிச்சிட்டார், குடும்பத்தை விட்டு பிரிச்சிருக்கிறார், சொந்த பந்தம் விட்டு, உலகத்தின் லௌகீகங்கள், ஆசாபாசங்கள், மனுஷிகமான காரியங்கள், மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. நீ தனி ஆளுடா. உனக்கென்று வைத்திருக்கிற வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில தான் நீ போகணும். பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியம். இதைத்தான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். அவருக்காக அப்போஸ்தலனா இருக்கும்படி, ஊழியக்காரனா இருக்கும்படிக்கு அவருக்கென்று அவர் என்னை பிரித்தார். இப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர் தான் மகிமையான ஊழியத்தை செய்கிறாங்க. இந்த சுவிசேஷம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சுவிசேஷம் ஏதோ ஜனங்களை வழி நடத்தினது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவின் மகிமைக்கு பாத்திரமா மாற்றுது. இதை நீங்கள் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அதில் தெசலோனிக்கருக்கு பவுல் நிருபத்தை எழுதும்போது அதை அழகா சொல்றாரு. இங்க எங்கள் சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை 2 தெசலோனிக்கர் 2:14 எங்க மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு. எந்த ரட்சிப்பு? அந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பா? இல்ல. அந்த ரட்சிப்பு என்ன? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா இருக்குது ஒரு ரட்சிப்பு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லி, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமா இருக்க ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் நம்மை மறுரூபமாக்கி சேர்த்து கொள்ளக்கூடியது. ஹல்லேலூயா. கடைசி ராத்திரி என்னை மறுரூபமாக்கி சேர்த்தணும். இப்போ ரட்சிப்பின் படிகள் உண்டு. படிகளை வளர்ந்து கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு இருக்குதே. வாசிங்க அந்த வசனத்தையும். 5ஆம் வசனம் 1 பேதுரு 1:5. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினால காக்கப்படுகிற உங்களுக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டும், தேவ பலன் வேண்டும், ஆவியின் பலன் வேண்டும். ஆகையினால கடைசி காலத்தில் அந்த ரட்சிப்பு உங்களுக்காக காத்திருக்குது. எப்போ? மறுரூபமாகணும். அப்போ இங்கே எங்கள் சுவிசேஷத்தினால தைரியமாக சொல்றார். நாங்கள் கொடுக்கிற சுவிசேஷத்துக்கு 2 கிளைகள் உண்டு. எவாஞ்சலிஸ்டா போல சொல்ற வார்த்தைகள், அது ஒரு சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு 2 கிளை. ஒன்று விடுதலின் சுவிசேஷம், இன்னொன்று மகிமையின் சுவிசேஷம், அல்லது ஒரு பூரணத்தின் சுவிசேஷம். அதை தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசிச்சீங்கல்ல. அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷங்கிறாரு. 2 கொரிந்தியர் 4:4. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்குகிறான். அப்படியானது உலகத்தை அதுக்கு அவங்களுக்கு தெரியாது. எது காஸ்பல் அறிவிக்கிறோம் பாருங்க, கூட்டம் கூட்டமா வருது. ஆனா நாங்க சொல்ற ஜீவனை கொடுத்து வரலன்னா அது அவங்களுக்கு குருடா இருக்கு. அதனாலதான் கொலோசிய சபைக்கு அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தை தேவன் குருடாக்கி வச்சிருக்கிறான், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும்படியா நாங்கள் என்ன செய்கிறோம், வேண்டிக் கொள்றோம் என்று கொலோசிய 4ஆம் அதிகாரம் 4 தானே, அதுல என்ன சொல்றாரு, அதனால உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும்படியாக உங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் என்று சொல்லி பவுல் சொல்றார். ஆகையினால் இந்த சுவிசேஷத்துக்குரிய மகிமையை நாம் அடைந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே வாசிங்க. அது இல்லை, இன்னொன்று பாருங்க, அதுல சொல்லியிருக்கு, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அடையக்கூடாது, இப்பிரபஞ்சத்தை தேவன் குருடாக்குகிறான், உங்களுடைய குருடாக்கப்பட்ட உங்களுடைய கண்கள் பிரகாசிக்கப்படணும், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றேன். அறியும்படிக்கு அந்த வசனம் தெசலோனிக்கரா எபேசியர் 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும் சொல்லி உங்களுக்காக என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்றேன். ஏனென்றால் சபைக்குள்ள அந்த கண்களை படையக்கூடாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அடைஞ்சு கொள்றாங்க. விடுதலையின் சுவிசேஷம் என்று சொன்னால் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும், ஜனங்களை அப்படியே ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்தும், ஜனங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்த படிக்கு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் அடுத்தது அப்போஸ்தல உபதேசம், அந்நியோனியம், அப்பம் பிக்குதல், ஜபம் பண்ணுதல், இதுல உறுதியா கொண்டு வர்றோமே, அப்பதான் அங்க உதைக்கும். அப்பதான் அது வேறுபாட்டின் ஜீவி. அவிசுவாசிகளோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிணைக்க கூடாது. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சங்கம் இல்லை. சடங்காச்சாரங்களில் ஈடுபடாதீங்க. அங்கே போய் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, இப்படிங்கிற சில வேறுபாட்டின் சத்தியத்தை நம்ம சொல்லும்போது தீட்டுள்ளதுக்கும் தீட்டு இல்லாததுக்கும், அருவருப்பானதுக்கும் சுத்தம் உள்ளதுக்கும் உள்ள வித்தியாச, நீதிக்கும் அநீதிக்குள்ள வித்தியாசத்தை நம்ம காண்பிச்சு கொடுக்கும்போது ஜனங்க அதில் அப்படி என்ன செஞ்சிடறாங்க, இது என்ன இவர் என்ன புதுசாக இப்படி சொல்கிறாரு, முதல்ல சொன்ன தெரியும், முதல்ல வரும்போது நல்லா பேசி தான் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆசீர்வதிச்சுட்டு இப்போ வர ஆள் ரொம்ப இந்த பாஸ்டர் வேற மாதிரி போறாரு, வசதி வந்ததுனால இப்போ நம்மெல்லாம் வேண்டான்னு ஆகுது. என்னன்னா அவங்கள திருத்த முடியும், அந்த மகிமைக்கு நடத்துறோன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது இந்த சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்து எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த மகிமை அடைகிறோம் தைரியமா சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் அந்த கிறிஸ்துவின் மகிமைக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்குது. ஏதோ இந்த கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நடத்தி கொண்டு போகிறோம், அப்படியே பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, உங்களுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் உங்களை நான் அழைச்சி கொண்டு போகிறேன். அப்படிதான் கொண்டு வந்தார். ஆகையினால் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாம் அப்படியானால் இந்த லேவியர்களை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அவர்கள் செய்யறது உடன்படிக்கை பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டே போகணும். தோளில் சுமக்கிறது இருக்குது, மார்பில் சுமக்கிறது இருக்குது, நெற்றியில் சுமக்கிறது இருக்குது, மார்பதக்கத்தை மார்பில் சுமக்கிறாங்க, தோளில் கோமேதக கற்களை வச்சு சுமந்துக்கிட்டு உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போகிறாங்க. ஆனால் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பொற்பட்டத்தை அவன் நெற்றியில் தரித்து சுமந்துக்கிட்டு போகிறான். கர்த்தருக்கு பரிசுத்தம் தரிச்சிருக்கிறாங்க. இந்த பொட்டத்தை சுமந்து கொண்டு போகும்போது எல்லாவற்றையும் சுமப்பது என்று சொன்னால் சகிப்பது. பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க. யாக்கோபின் 12 பிள்ளைகளை பற்றி தகப்பன் சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான். ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, டேய் நீ மல்லாத்து கடந்துக்கிட்டு கடப்படா, நீ
குதிங்கால கடிப்படாங்கிறான். ஒருத்தனை பார்த்தா நீ பீர்ற ஓனாயிடாங்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தா நீ சிங்கடான. ஒருத்தனை பார்த்து சொல்றாரு அவன் பயங்கர சாபம் பிடிச்சவன், அவன் கோபக்காரன், அவனை பக்கத்திலேயே சேர்க்காதீங்க. லேவியும் சிமியோனை பற்றி தகப்பன் சொல்ற சேர்க்கவே சேர்க்காதீங்க. 12 பேரிடத்துலையும் 12 விதமான துஷ்ட சுபாவம். ரூபனா நீ மூத்தவன் தான், நல்ல பையன் தான், சேஷ்ட புத்திரமாக ஓட்டத்தில் இருக்குது. மேன்மையில நீ பிரதானமானவன் தான், வல்லமையிலும் நீ விசேஷமானவன். ஆனால் தண்ணீரை போல அப்பப்போ என்ன செய்வ, சமயம் வருதா முன்னாடி வர்றானா அடுத்தவனை முன்னாடி தள்ளி விட்டு நீ ஒதுங்கிடுவேன். பேர் வாங்கிறதுக்கு மட்டும் முன்னுக்கு வந்துடுவ. ஏதாவது ஆபத்து வருதுன்னா நீ ஒதுங்கி போயிருவ. இதான் உன் சுபாவம். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நிக்கிறவன் தான் ஆசாரியங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். சபையில எல்லா 12 பேரையும் கர்த்தர் வச்சிருப்பார். அந்த ஆசாரியன் தான் நம்முடைய பிரதான ஆசாரியன். இயேசு சுமக்கலையா? மறுதலிக்க போறான்னு தெரியும், அவனை சுமக்கலையா? காட்டி கொடுக்க போறான்னு தெரியும், அவனை சுமக்கலையா? நீ இருந்தாரு, வெளியே போ. சபையை எத்தனை நேரங்களை சுமந்துட்டு நிற்கிறோமே சபையில். அவங்கள நான் பண்ணுற பிரசங்கம் ஒருவேளை இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பார்க்கலாம். இந்த பாஸ்டர் என்னை சபையில் தாக்குனாரு, பிரசங்கத்தில் அடித்தாரு, ஏதாவது வந்துச்சுன்னா நாளையிலேருந்து சபைக்கு வரமாட்டேன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் நமக்கும் தெரியும் இந்த ஆள் வருது, ஆண்டவரே பாதுகாக்க. வந்துருச்சா சிலர் மாம்சத்தில் எழும்பிடும், புட்டிச்சு விளாசிடணும், இதுதான் கிடைச்சி, வந்தாவா வராட்ட போன்னு அடிச்சிருவாங்க. ஆனால் சுமக்கிற ஆசாரி என்ன செய்வான் தெரியுமா? அந்த காரியம் நடக்கவே நடக்காத மாதிரி, அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி இருந்து தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லிட்டு உட்காந்துருவான். ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். சுமக்கிற ஆசாரி அதுதான். இல்லாட்ட வர வேண்டாம், எனக்கு அந்த ஆள் வேண்டாம், இந்த ஆள் வேண்டாம். நான் கையில் இருக்கிறது எங்கள் பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி. ஒருத்தர், நீ கையில் கிடக்கிறத விட்டு விட்டு காட்டில் இருக்கிறதால பிடிக்க போற? அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை. ஏன் உனக்குன்னு வந்து ஆத்திரமேடி ஏன் இப்படி விடணும்? ஏன்னா மெய்ப்பர்கள் மிருக குணம் மாறுறதுனால் மந்தைகள் சொல்லுங்களேன் ஏன் சிதறது? சிதறக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்கணும் நம்முடைய மந்தைகளை. அல்லேலூயா. நம்முடைய தொழுவங்களை மறந்துடக்கூடாது, தொழுவத்தில் உள்ளவைகளை விட்டுறக்கூடாது. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா சரின்னு கர்த்தர் கொஞ்ச நாள் விடுவார். ஒரு பாஸ்டர் சொன்னார், போலூர்லேருந்து வருவார், ராபர்ட்சன் ஒரு பாஸ்டர், எங்களை உருவாக்கணும் பாஸ்டர். அவர் சொல்லுவார், தம்பி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க என்கிட்ட, நான் பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன், ரொம்ப கடினமாக சபையை நடத்தினேன், எல்லாம் போயிட்டாங்க தம்பி. இப்போ நான் யோசிக்கிறேன், எப்போ வயதாகி தளர்ந்த காலங்களில் நான் இப்போ யோசிக்கிறேன், அமைதியா நிதானமா பெரியவங்க சொன்னாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு நான் சுமந்து கொண்டு சுமக்க முடியாதவனா போயிட்டேன், பதறிட்டேன். ஒரு ஆசாரியன் என்று சொல்லுகிறான், லேவி புத்திரன், லேவியன், பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ சுமக்கணும் நின்னாதான். அப்படி அந்த ஆசாரியன் சுமந்ததுனால தான் மோசே அவனை ஆசீர்வதிக்கும் போது, பென்யமீனே நீ பீர்ற ஓனாயின்னு அப்பான்னு சொன்னா, ஆனால் அவர் மோசே சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பிரியமானவன். பாருங்களேன், எவனை குறித்து தகப்ப இவன் இப்படிப்பட்டவன் சொன்னான், அந்த ஆசாரியன் சுமந்தது நிமித்தமாக, அவர்களை விலையேற பெற்ற கற்களாக தன் மார்பில சுமந்தது நிமித்தமாக அந்த கற்களுக்கு ஏற்ற மாதிரி விலையேற பெற்றவங்களாக பிரகாசிக்கப்பட்டாங்களே. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றைதான கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நமக்கு தேவையான இரக்கத்தின் கிருபை அவர் தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று, அவர் சுமக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆராதனை என்று சொன்னால் அதற்கு 3 காரியம் உண்டு. ஆராதனை என்று சொன்னால் எழும்பி பாட்டு பாடி கைது ஆசிரியத்தை மட்டும்தான் நினைக்காதீங்க. ஆராதனை என்று சொன்னால் ஒன்று துதிப்பது, ரெண்டாவது ஆராதனை என்று சொன்னால் அவருக்கு ஊழியம் செய்வது, மூன்றாவது ஆராதனை என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு பின்பற்றுவது. 3ஐயும் தான் ஆராதனை என்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை என்ற வார்த்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்த பிறகுதான் பாடல்லையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆராதனை என்கிற வார்த்தை எந்த பாடல் புத்தகத்தில் இல்லை, பாடலில் கிடையாது. அந்த ஆராதனை என்கிறதுல பெர்க்மன்ஸ் வந்தவொடனே மற்ற எல்லாரும் அந்த ஆராதனைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துனாங்களே ஒழிய, அதுக்கு முன்னாடி சிஸ்டர் சாரல் ஒரு ஏற்றின பாடல்களோ மற்ற பாடல்களோ பெண்டிகாஸ்ட் பாடல்கள் ஒவ்வொருத்தரும் ஏற்றினதெல்லாம் தான் வராது. ஆராதனை என்றால் நான் என் தேவனை பின்பற்றுகிறேன், என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், என் தேவனை நான் துதித்து கொண்டு வருகிறேன். நீ கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வேற எங்கேயும் நிற்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய். ஒருவன் எனக்கு ஊழியம், என்னை பின்பற்ற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை, நமக்கு ரோல் மாடலே இயேசுதான். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், என்னை பின்பற்றட்டும்.
என்னை பின்பற்றுகிறவரை பிதா என்ன செய்வார்? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். கனம் நமக்கு இந்த பூமியில் யாரிடத்திலிருந்து வர்றதில்லை. அப்படி வந்தால் இன்னைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு தூக்கி வீசி போட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய பிதாவினால் கனம் பண்ண வரும்போது குமாரன் கனம் பண்ணாமல் இருப்பாரா? பரிசுத்தாவியானவர் கனம் பண்ணாமல் இருப்பார்களா? அதனால தான் நம்ம ஆராதனை நடத்தும் போது எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மைக்கை தட்டுன ஊழியக்காரன் மைக்கை தட்டுன உடனே அப்படி அமைதியாயிடுறாங்க. அந்த ஆவியானவர் அப்படி அமைதியாயிடுறாரு. ஏன்? இந்த ஊழியக்காரனை பரிசுத்தாவியானவர் கனம் பண்றார். பரிசுத்தாவியானவர் கனம் பண்ணும்போது பரிசுத்த தூதர்கள் கனம் பண்ணாம இருப்பாங்களா? இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நாம் சுமக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் நின்று ஆராதனை செய்கிறவர்களாக, மூன்றாவது கடைசியாக அவருடைய நாமத்தை கொண்டு ஜனத்தை ஆசீர்வதிக்க. அதை தான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஜனத்தை சபிப்பதற்காக அல்ல, ஆசீர்வதிக்கும்படியாக. ஆசீர்வதிக்கணும். ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும்? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24 - 26 வரைக்கும் வாசிச்சா ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? அவரை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. உனக்கு பாதுகாப்பு குறித்து உள்ள ஆசீர்வாதம். அது பாதுகாப்பை குறித்து உள்ள ஆசீர்வாதம். இரண்டாவது கிருபை குறித்து உள்ள ஆசீர்வாதம். மூன்றாவது சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதத்தை லேவி புத்திரரை நீ வரவழைத்து 23 வசனத்தில் சொல்றாரு, ஆரோனை அவருடைய குமாரன் நீ வளைவைத்து ஜனங்களை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன? கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பாதுகாப்பை குறித்து உள்ள ஆசீர்வாதம். நீங்கள் பண்ணின உடன்படிக்கைகளை உறுதியா நிற்பீர்கள். கணவன் மனைவி நீங்கள் பண்ணின உடன்படிக்கைகளை உறுதியா நிற்பீர்கள். பாதுகாப்புக்குரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களே, அதுல கடைசி வரைக்கும் உறுதியாக உங்களை நிறுத்தி கர்த்தர் பாதுகாப்பார். பாதுகாப்பை குறித்து உள்ள ஆசீர்வாதம். கிருபை குறித்து உள்ள ஆசீர்வாதம். அந்த கிருபை என்று சொல்வது என்ன? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லி இருக்குது. கிருபை என்று சொல்வது நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்தாரு. தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒன்று கிடைத்தது. அதுதான் தேவனுடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை குறித்து உள்ள ஆசீர்வாதம். நீ ஒண்ணும் இல்லை, பிச்சைக்காரன், கர்த்தர் உன்னை தூக்கி உயர்த்திடுவார். அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை, சபை ஆசீர்வதிச்சு பாருங்க பாப்போம். கிருபைக்கு உண்டாகும். நான் எனக்கு நல்லா தெரியும். என் சபையில் 500 ரூபா காணிக்க தசமபாகம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆளு இன்றைக்கு என் சபையில் 32,000 ரூபா தசமபாகம் கொடுக்குறாரு மாதம். தெரியுமா? நான் இது சும்மா இவ்வளோ பெருசாக நான் ஒரு சபையில் சொன்னேன். பெருசாக அதுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏன்னா டிபிபியில் ஒரு பாஸ்டர், தம்பி இன்னொரு சபையில் நான் போனேன், 2 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. இது எங்கே ஏதாவது இடம் விற்றீங்களா என்னன்னு கேட்டேன். இல்லை, மாதம் அந்த வியாபாரத்தில் உள்ள தசமபாகம் மாதம் அந்த சபையில் அந்த ஒரு ஆள் மாத்திரம் எவ்வளோ கொடுக்குறாரு சொல்லுங்களேன்? 2 லட்சம். நான் சபையில் சொல்லிட்டேன், உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. கிருபை சாதாரணமாக ஒன்றுமே இல்லை. இங்கே பட்டாபுராமில் நான் கரண்ட் பில்லு 650 ரூபா கரண்ட் பில்லு ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கும் கட்டுறதுக்கு. நான் புதுக்கோட்டையில் ஊழியம் செஞ்சுட்டு அங்கே கிடைக்கிற காணிக்கை கொண்டு தான் கரண்ட் பில்லு கட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 15 ஃபீஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் ஃபீஸு 4 3 ஃபீஸ் லைன் வச்சுருக்கிறேன். 17 ஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட கரண்ட் பில்லு 72,000 ரூபா 80,000 ரூபா வருது. எல்லாம் இங்கேருந்து கட்டுறேன். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்கள் பார்க்குறத பார்த்தா பொறாமை அப்படி பார்த்த மாதிரி இருக்குது. எரிச்சலோடு பொறாமையோடு பார்த்த மாதிரி இருக்குது. சோத்திரம் இல்லை. கர்த்தர் கிருபை ஒன்றும் இல்லை. இந்த கன்வென்ஷன் 4 நாள் நடத்த, ஒரு வாரம் நடத்துகிறதும் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுங்கிறதுல தான் நடத்துகிறோம். அதனால் எல்லாரும் வரவழைக்க எல்லா பக்கத்துலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் வர்றாங்க. அவங்களுக்குரிய அக்காமடேஷன் இந்த பக்கத்தில் லாட்ஜ் கிட்ஜ் ஒன்றும் கிடையாது. அந்த நாங்கள் இருக்கிற இடங்களையே மேலே பக்கத்துலலாம் வாங்கி கட்டி தங்குறதுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறோம். எல்லா சாப்பாடு, வெஸ்டர்ன்காரங்களுக்கு அவங்களுக்கு தனி சமையல், கேரளாக்காரங்களுக்கு தனி சாப்பாடு, ஆந்திராக்காரங்களுக்கு தனி சாப்பாடு, பஞ்சாபில் உள்ளவங்களுக்கு தனி சாப்பாடு, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தனித்தனியாக ஒதுக்கி வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். இந்த தடவை எல்லாம் தான் செய்கிறோம். ஆனால் யாரிடத்துல ஒன்று வசூல் பண்ணுற கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எப்படி பாஸ்டர்
யார் எனக்கு கனடாவிலேருந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் அப்படின்னாங்க. பரலோகம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுது. அல்லேலூயா. நீ பூமியில் யார் ஸ்பான்சர் பண்ணாலும் நான் பண்ணேன் பாரு. நான் அதுக்கு சொல்லட்ட ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் பொள்ளாச்சிங்கிற இடத்துல பொள்ளாச்சியில் ஊழியம் செய்தேன், டிபிஎம்மில் தான். அப்போ கன்வென்ஷன் நான் இருக்கிற இடத்துல நடத்துவேன். ஒரு வாரம் ஒரே திருவிழா மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு கவுண்டர் ரட்சிக்கப்பட்டார். அந்த கவுண்டர் ஐயா ரட்சிக்கப்பட்டு அவர் வீட்டில் அவர் மாத்திரம்தான் வந்திருந்தார், ரட்சிக்கப்பட்டிருந்தார். மீதி மனைவி பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்குள்ளே வர்றா. அவருக்கு பெரிய கரும்பு தோட்டம், நல்ல தென்னந்தோப்பு. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் நிறைய இந்த கவுண்டர்ஸ் நிறைய ரட்சிக்கப்பட்டு நிறைய ப்ராப்பர்ட்டி உள்ளவங்க. இந்த கரும்பு தோட்டத்தில் அவரே கரும்பு ஆலை போடுவார். கரும்பு ஆலையில் எல்லாம் மண்டை சக்கரை கட்டி, மண்டை வெல்லம் இல்லை, சின்ன சின்ன சக்கரை வெல்லம், சக்கரை கட்டிப்பாங்க. சக்கரை கட்டி தானே அது, அச்சு வெல்லம் சாரி, அச்சு வெல்லம். இந்த அச்சு வெல்லம் அவர் மூடையாக லாரியில் போகும். அவர் ரட்சிக்கப்பட்டு வந்தார். பாஸ்டர், பிரதர், கன்வென்ஷன் நடத்த போகிறீங்க, கன்வென்ஷனுக்குன்னு யார் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தாலும் வாங்காமல் இருக்காதீங்க, வாங்கிக்காங்க, சர்ச்சு வேலை பாருங்கள். இந்த கன்வென்ஷனுக்கு முழு செலவு நான் பார்த்துக்கிடுவேன்னு நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டார். போஸ்ட் அடிக்கணுமா, மற்ற பேனர் வைக்கணுமா, நோட்டீஸ் அடிக்கணுமா, பாட்டு புக் அடிக்கணுமா, ஊழியக்காரங்க வருவாங்க. எங்களுக்கு பொதுவாக வர்ற ஜனங்களுக்கு 4-5 நாள் சாப்பாடு போடுறதை காட்டிலும் எங்கள் ஊழியக்காரங்களை திருப்திப்படுத்தி போகிறது தான் பெரிய காரியம். அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்குரியதை பார்த்தா இந்த கன்வென்ஷன் காட்டில் அதிக செலவான மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னாரு. எப்படி இருக்கும்? ஒரு ஆள் ஒரு கவுண்டரு எழுப்பிட்டாருப்பா, அந்த கவுண்டர் ஓப்பன் ஆயிருச்சு. ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். முதல் நாள் ஒரு சண்டே ஒரு ஓப்பனிங் பவனிங் நடந்துச்சு, ஊர்வலம் நடந்துச்சு. இங்கே கூட வச்சுருக்க ஊர்வலம், சனிக்கிழமை வச்சுருக்கிறேன். ஊர்வலம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, முடிஞ்சிச்சு. திங்கக்கிழமை அவர் அன்றைக்கு வரைக்கும் எல்லா சமையல்லாம் சாப்பாடு வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. நான் ஜபமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே கவுண்டர் ஓப்பன் ஆகிட்டு ஏன் இந்த கவுண்டர் திறக்கணும்னு அவசியம் இல்லையே. ஜபம் பண்ண பேசாமல் அமைதியாக இருந்தேன். திங்கக்கிழமை பார்த்து ஆள் வரல, செவ்வாய்க்கிழமை பார்த்து ஆள் வரல. இறுதிய பக்குங்குது. ஃபோன் இருந்தால் ஃபோன் அடித்து கேட்கலாம், அப்போ ஃபோன் கிடையாது. நான் இப்போ சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இறுதிய பக்குன்னு இருக்குது. அப்போ ஒரு வாலிப துடுப்பு, கிட்டத்தட்ட 18-20 வயசு இருக்கும் எனக்கு. துடுன்னு இருப்பேன், பயங்கர ஸ்பீடாக இருப்பேன், வைராக்கியமாக இருப்பேன். ஒரு ஆள் அபிஷேகம் பரலனா உட்காந்து ஜபிச்சு அந்நிய பாஷை பேசாமல் விட மாட்டேன். சுகம் வியாதியாக சுகமாக்காம விட மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். புதன்கிழமை பார்த்து ஆள் வரல, என்னாச்சு தெரியலையே, சோத்திரன்னு சொல்லி ஒரு பிரதரை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கவுண்டர் காட்டுக்கு போனேன். தூரம் கிட்டத்தட்ட ஒரு 13-14 கிலோமீட்டர் போனால் அங்கே வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்குது. என்னடா இது, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்குது, என்ன ஆச்சு தெரியலன்னு போனால் அந்த அம்மா, கவுண்டர் அம்மா வந்து ஓட அழுகுறாங்க. ஐயா போயிட்டாரு திங்கக்கிழமையே. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆண்டவரே, என்ன சாமி, என்ன ஆண்டவரே இப்படி சோத்திரம், வேற நான் என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட போய் ஐயா எல்லாம் செலவும் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்படாத குடும்பம் உங்ககிட்ட சொல்ல முடியலையா? அன்னைக்கு உடனே எடுத்துட்டோம் ஐயா, எங்க சாஸ்திரத்தின்படி எடுத்து அவர் அடக்கம் பண்ணிட்டோம் ஐயா, அந்த தோட்டத்துக்குள்ளே வச்சாச்சு. ஆண்டவரே, இருதய உடஞ்சிச்சு. அன்னைக்கு பிடிச்சேன் அவருடைய காலை. ஒருத்தரையும் நம்ப மாட்டேனே. யார் என்ன கொடுக்குறேன்னு சொன்னாலும் கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். கவுண்டரு க்ளோஸ். அன்னையிலிருந்து ஆரம்பித்த கன்வென்ஷனை 4 நாள் சாப்பிடவே மாட்டேன். ஆண்டவரே இறங்கணும். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகுதான் ஏதாவது அன்னைக்கு பிடிச்சேன். ஏன்னால் அவர் சொன்ன வார்த்தையை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணலை, ஆண்டவரை தேடலை. ஏன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டார், ஆண்டவர் எழுப்பிட்டார். இனி என்ன பண்ணணும்? ஒரு ஆளை உருவாக்கணும்னா நல்லா கவனிச்சுக்காங்க ஊழியக்காரங்க, தைரியமாக. ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு ஒரு ஆளை சாகடிக்க கூட ஆண்டவர் துணிய மாட்டார். என்னால் தான் அந்த ஆள் செத்து போனார் எனக்கு தெரியும். இன்றைக்கு என் மனசாட்சி வாதிக்குது. நான் ஒழுங்கு ஆண்டவரை தேடிக்கிட்டு பரவாயில்ல, என் இருதயத்தை அங்கே வைக்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அவர் இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். என்ன உடைச்சி என்ன உருவாக்கணும், இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்னை சரி பண்ணி என்னை புட்டமிட்டார்னு சொல்ல முடியும். அன்னையிலிருந்து கத்தர் அன்றைக்கு அந்த கன்வென்ஷன் எப்படி நடந்திருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமான கத்தர் நடத்திட்டு வந்தார். விசுவாசம் என்பது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவனை ஒன்று பிரியப்படுத்த வேண்டுமானால் யாதொன்றினாலும் பிரியப்படுத்த முடியாது.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இப்படி இருந்தும் அநேக 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றார், அநேக பேரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை. அநேகர் மோசே கீழாக தான் நடத்தப்பட்டார்கள். ஒரே நடத்திப்புக்குள்ள வந்தார்கள், ஒரே ஞானஸ்தானத்தை தான் எடுத்தார்கள், ஒரே ஆவியினால் தான் அவர்கள் தாகந்தீர்க்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் எல்லாம் ஒரே மந்தையாக நடத்தப்பட்டார்கள், ஒரே மேய்ப்பனுக்கு தான் நடத்தப்பட்டார்கள். 5ஆம் வசனத்தில் சொல்றார், 1 கொரிந்தியர் 10:5 வாசிச்சீங்கன்னா, இப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமா இல்லை. இப்படி இருந்தும் எல்லாம் ஒன்றாக இருந்தால் ஏன் அவர் எல்லாரிடத்திலும் பிரியமா இல்லை? ஏன் அவர் பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லையே, பட்சபாதம் இல்லாதவர். அப்படியானால் அவருக்கு பிரியமா இருந்தவர்கள் யார்? அவ்வளோ பேர், 6 லட்சம் புருஷர்கள் வந்த விடத்தில் யோசுவா, காலேப், இந்த 2 பேர் மாத்திரம்தான் அவருக்கு பிரியமா இருந்தாங்க. அப்படி அந்த தேவனை பிரியப்படுத்தலாம் எப்படி தான் பிரியப்படுத்த முடியும்? நம்ம சொல்லுவோம், காண்டவரே என் வாயின் வார்த்தையில் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமா இருக்கு. அவனுக்கு பிரியமானதெல்லாம் சொல்லுவோம். அந்த தேவனை பிரியப்படுத்துறது ஒன்று இருக்குமானால் விசுவாசத்தினால் தான் அந்த தேவனை பிரியப்படுத்த முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதை சொல்லிட்டு அதே வசனத்தில் சொல்றாரு, அந்த பிரியமா இருப்பது கூடாத காரியம். வாசிங்க, முடிச்சிடுறேன் சீக்கிரம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் ஒன்று, விசுவாசத்தில் ஒன்று, அவன் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசி. 2 விசுவாசத்துக்கு 2 கிளைகள் இருக்கு. ஒன்று உண்டுன்னு விசுவாசிக்கிறோம், 2வது தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வரல. அப்படியால உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படி விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, உண்டுன்னு தானே விசுவாசிக்கிறோம் இல்லையா? தேவன் ஒருவர் உண்டு, சாத்தானும் கூட உண்டுன்னு விசுவாசிக்குது இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான், பிசாசுகளை விசுவாசித்து நடுங்குதே. அப்போ ஓ விசுவாசத்துக்கு அவர் விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்? ஓ விசுவாசம் என்ன விசுவாசம்? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்க, நன்மையை செய்கிறார். அதுதான் அவரை தேடுகிறேன், அவரை தேடுறேன், அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை, பலன் அளிக்கிற. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாம் பிரயாசத்துக்கு தக்க பலனை நாம் கர்த்தர் இந்த பூமியில் தருவார்.